ரெடியா? ரெடி ரெடி போடுவோம். பயங்கரமா எல்லாம் பொரிச்சு கலர் எல்லாம் பொரிச்சு அதுல இருந்து தோல் எல்லாம் வெளியே வந்திருக்கு. வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் மாதிரி மாறிடுச்சு. அப்படியே தண்ணி இன்னைக்கு வந்து வெரைட்டியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து பாப்கார்னை 1 கிலோ பாப்கார்னை வந்து போட்டு நிறைய எடுத்திருக்கோம். அது செம்மையாக சூப்பராக பொங்கி வந்துச்சு. இப்போ அதே மாதிரி வெரைட்டியாக என்னென்னா பச்சை மிளகாயை போட்டு அதில் இவ்வளோ பச்சை மிளகாயும் எண்ணெயில் போட்டு பாப்கார்ன் செய்ய போகிறோம். அதில் வந்து டேஸ்ட்டு இருக்கா இல்லையா, அது எப்படி பொரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். கான் எல்லாமே வந்து காய போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டோன்னா சீக்கிரம் நம்மளுக்கு கான் வராது. நல்லா கொஞ்சம் காஞ்சிருந்தால் தான் எண்ணெயில் போட்டதும் பொரிஞ்சு வர மாதிரி வரும். இங்க பாருடா. ஏன் சொல்லுமா? பாப்கார்ன் செய்யறேன்டா. செய்யற பாப்கார்ன் எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இது என்ன பச்சை மிளகா? எங்களுக்கு வேண்டாம். இல்ல நீங்க 2 பேரும் தான் சாப்பிடுவோம். யார் யார் ஸ்நாக்ஸ் கேட்டீங்களோ அவங்களுக்கு தான் இது. கடையில இருந்து வாங்கிட்டு வந்தீங்கல்ல அவங்களுக்கு தான் இது. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. வாங்கிட்டு வரது அக்கா. நீ வந்து வாங்கிட்டு எப்படா? நீ தான் கேட்ட. ஆமா, இது வச்சு எப்படி பண்ணுவீங்க? எண்ணெய் நல்லா காஞ்சதும் பச்சை மிளகாயை போடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இனி வந்து இந்த பச்சை மிளகாயை அப்படியே ஃபுல்லா போட்டுடலாமா? ரெடியா? ரெடி ரெடி போடுவோம். பாரு பச்சை மிளகா பாரு எப்படி. எண்ணெய் இல்லடா, அது பாரு எப்படி வெடிக்குதுன்னு பச்சை மிளகா. எப்படி வெடிக்குது பாரு. ஏய் ஏன் அது இப்பதானே வெடிச்சுது, மறுபடியும் போய் இது வந்து கருதுறது. இது வந்து எடுக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இத வந்து இப்ப நான் எடுக்க போறதே இல்லை. எங்க வீட்டு சூப்பர் ஸ்டார் பலசாலி இந்த அவங்கதான் வந்து எடுக்க போறாங்க. சிவகாமி தேவி எடுக்கிறாங்க. இந்த பச்சை மிளகாய் எல்லாம் பொரிச்சு ராகேஷுக்கு மட்டும் சட்னி செஞ்சு கொடுப்பாங்க. சரியான சட்னியா இருக்கு. அப்படியே போனாக்கா கொஞ்சம் கொடுக்கணும். நான் எல்லாம் திங்கவே மாட்டேன். அப்படின்னா நானும் திங்கவே மாட்டேன். உங்களுக்கு தக்காளி சட்னி தெரியவே தெரியாது. இங்க பாருங்க பச்சை மிளகா. ஐயோ பயங்கரமா எல்லாம் பொரிச்சு கலர் எல்லாம் பொரிச்சு அதுல இருந்து தோல் எல்லாம் வெளியே வந்திருக்கு. உள்ள பாரு ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படியே இதாயிருச்சு, வெடிச்சிருச்சு. இது பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ஆயிருச்சு. அது பச்சையா. சரி இனி நல்லா ஸ்மெல்லு. பொய் சொல்லாதடா. இதை வச்சுட்டு இனி அடுத்தது பாப்கார்ன் போட்டுடலாமா? பாப்கார்ன் ராஜமாதாவை போட சொல்லிடலாமா? ராஜமாதா போட்டு நம்மளும் வேண்டாம். சரி இருமா கொஞ்சம் தீ நல்லா சூடாகட்டும். தீ நல்லா சூடாயிருச்சு. இதுல போட்டா அப்படியே வரும் மேல. இப்போ இத்தனை பாப்கார்ன் 1 கிலோ பாப்கார்ன் வாங்கி வச்சிருக்கேன். 1 கிலோ பாப்கார்னே 110 ரூபா. இது எல்லாத்தையும் நம்ம அந்த வடை சட்டியில் போட்டு நிறைய பாப்கார்னை செஞ்சு ராகேஷி போனாவை உட்கார வச்சு தின்னு சொல்லிடணும். ஏன்னா நான் வந்து திங்க மாட்டேன். அதனால அவங்க தான் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிடக்கூடாது. பச்சை பிள்ளை தாச்சி.
சரி இப்போ பாப்கார்ன் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. பாப்கார்ன் வந்து இப்போ போடுறேன். சரி போடுமா. போட்டு கலரே வேற மாதிரி இருக்குது. நார்மலா ஒயிட் கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ல இருக்கு. இது அப்படியே பொங்கல் பொங்குற மாதிரி பாப்கார்ன் பொங்கிட்டு நல்ல ஸ்மெல்லா இருக்கு. பாப்கார்னோட ஸ்மெல்லு சூப்பர் ஸ்மெல்லா இருக்கு. ஹாப்பி பொங்கல். ஏய் நல்லா இருக்கிறத மட்டும் நம்ம சாப்பிடுவோம்டா. சீக்கிரமா இந்தம்மா எடுங்க. இந்த பஞ்சா பசக்கே பசக்கே அந்த 5 பசங்க. வாவ் அப்படியே பச்சை மிளகாய் பாப்கார்ன், பச்சை மிளகாய் பாப்கார்ன், பச்சை மிளகாய் பாப்கார்ன். சாப்பிட போறது அப்படியே எடுத்து போடுவாங்கல்ல. அதே பாப்கார்ன் பச்சை மிளகாய் பாப்கார்ன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சூடா இருக்குது. கீழே பாப்கார்ன் எரியுது. சரி விடு. என்ன பண்ண முடியும் இனிமேல்? எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நீ சாப்பிட்டே பார்க்கல. தினமும் உள்ள எல்லாம் சொத்து பல்லா இருக்குது. சொத்த பல்லா டேய் அது கருகிருச்சுடா. சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். கீழே எல்லா பாப்கார்னும் அதெல்லாம் எரியுது. சரி எரிஞ்சா எரியுது. அந்த பாப்கார்ன்லாம் அடுப்புக்கு, அதனாலதான் அது எரியுது. ஓ அறிவாளி கண்டுபிடிச்சிட்டாங்க. இவனுக்கு அந்த பச்சை மிளகாய் வெயி கொண்டாமா. அந்த பச்சை மிளகாய் வாய்க்குள்ள வைக்கலாம் வேணாம். உப்பு எட்டு வராங்களாம். உப்பு போடல, உப்பு போட மறந்துட்டோம். அதனால உப்பு எட்டு லைட்டா மிளகாத்தூள் போட்டு இது பண்ணா அம்மா இது பாருமா இதெல்லாம் எரியுது. ஓ அடுப்பு சுத்தி எரியுதுமா. அதுக்குள்ள இருக்கிறது அப்படியே எடுத்துருமா. எடுத்து அந்த அடுப்புக்குள்ள அப்படியே போட்டுருமா. வடசட்டியில எரியுது. ஆமா ஆமா அந்த மாதிரிதான் இருக்கு. அதுல இருக்கிற எண்ணெய்னால அது எல்லாமே எரிஞ்சு கருகிருச்சு. இங்க பாருமா அந்த மிளகா கூட எரியுது. ஆமா அந்த மிளகா கூட எரியுது. இது அணைச்சிருமா நீ. தண்ணி ஊற்றி அணைச்சிடலாமா? இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் மாதிரி மாறிடுச்சு அப்படியே. சரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்யலான்னு பார்த்தா டேஞ்சர் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி யாருமே இனி ட்ரை பண்ணாதீங்க. இப்போ வந்து எங்க ராஜமாதா டீயை அணைக்கிறதுக்காக தண்ணி அம்மா வெற்றிகரமா எங்க ராஜமாதா டீயை அணைச்சிட்டாங்க. சிவகாமி அம்மையார் நெஞ்செல்லாம் படப்படப்படணும். டீ எரிஞ்சு ஓட்டையாயிடுச்சு. அதோட அந்த அனல் வந்து மேலே படப்பட உடம்பெல்லாம் லைட்டாக ஒரு எரிச்சலாக இருக்குது அந்த ஆயிலோட இதுக்கு. எண்ணெயில் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எண்ணெயில்
எப்பவுமே தண்ணி பட்டுச்சுன்னா தீ எரியும் போது தண்ணி பட்டுச்சுன்னா இப்போ வந்துச்சு பாருங்க ஒரு புஸ்வானம் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நீங்கள் யாருமே வீட்டில் தயவுசெய்து செஞ்சு பார்த்துறாதீங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து நல்லா பாப்கார்ன் செஞ்சுருந்தேன். அது வந்து சூப்பராக இருந்தது, எந்த எஃபெக்ட்டுமே பண்ணல. இது வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆக்கிருச்சு. ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்ய போகிறதா இல்லை. சரி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தீயெல்லாம் போட்டு தீயெல்லாம் எரித்து மேலே கூரையே எரிச்சுன பாப்கார்ன் எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லலாம். வாங்க கண்ணுகளா, வாங்க வாங்க, எப்படி சாப்பிட்டு பாருங்கம்மா. இங்கே வாம்மா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா. நான் தான் சாப்பிடக்கூடாதாச்சு. நீ வாமா, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா. இது வந்து என்ன மிஸ்டேக்குன்னா, 1 கிலோ பாப்கார்னில் நம்ம போட்டோம்ல, அதில் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் தான் நம்ம எடுத்தோம். மீதி இருந்தது தான் அப்படியே வந்து தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணெயிலேருந்து அந்த பாப்கார்ன் எரிய தீ எரிஞ்சு பயங்கரமாக தீயாக எரிஞ்சுது. அது இல்லாமல் கடைசி நேரத்தில் நான் கொஞ்சம் தீ ஜாஸ்தியாகவே போட்டேன். நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கா? அப்புறம் என்ன, அவன் தீய பார்த்துதான் அவனுக்கு வயிறு கலக்கிடுச்சான், ஓடிட்டேன். நல்லா இருக்கா? ஸோ இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. பட் யாருமே இதை ட்ரை பண்ண வேண்டாம்.